நாம் ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே இந்த பூமியிலே வாழ்ந்ததின் அடிப்படையிலே லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு செல்கிறார். ஐஸ்வர்யவான் எங்க போகிறார்? அக்கினியும் கந்தகம் நிறைந்த இடத்திற்கு செல்கிறார். அந்த வேதனை தாங்க முடியாம அவர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், எப்படி ஆகில என்ன செய்யும், லாசருவை கீழே அனுப்பும், கீழே அனுப்பி என் சகோதரர்கள் என்ன போலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களும் மீட்பை பெறுவதற்காக லாசருவை கீழே அனுப்புங்கன்னு சொல்லும் போது அங்கே ஆபிரகாம் பிரயுத்தரமா என்ன தெரியுமா சொல்றாரு, கீழே யார் இருக்கா, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. அவர் எதை சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டை சொல்றார். பஞ்சாம் ஆகமங்களை எழுதிய அந்த மோசேயும் அதை தொடர்ந்து எழுதப்பட்ட பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் அதை என்ன செய்யுங்க பார்க்கட்டும். ஒருத்தன் அதுக்கு செவி கொடுக்கலன்னா மரித்தோரிலிருந்து ஒருத்தன் உயிரோட போய் எழுந்து நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதை என்ன தெரியுமா செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கிறார். என்ன புரிஞ்சுக்கிறோம்னா மரித்த பின்பு இடம் பெயர்தல் என்ன செய்யாது, கிடையாது. மரித்த பின்பு நாம் மீட்பை பெற முடியாது. இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் அது வெறும் கற்பனை. வேதத்தில் உத்தரிக்கும் ஸ்தலத்தை குறித்து பேசப்படல. உத்தரிக்கும் ஸ்தலம் என்ன தெரியுமா, கடைசி நேர சுத்திகரிப்பிற்காக ஒரு ஆத்மா காத்திருக்கக்கூடிய இடம் தான் உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க கத்தோலிக்கர்கள். அப்ப கீழே இருந்து பூஜை போடும்போது அந்த ஆத்மா என்ன செய்கிறது, சுத்திகரிக்கப்பட்டு அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. ஆனால் வேதம் என்ன செய்யல, அதை அனுமதிக்கல. எபிரேயர் 9:27 அதுதான் சொல்லுது. மனிதர் ஒரே முறை சாவுக்குட்படுகின்றனர், அதுக்கு பின்பு அவங்களுக்கு இறுதி தீர்ப்பு தான். இதுக்கு நடுவில் என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறத பற்றி தெளிவாக துல்லியமாக இப்படிதான் நடக்குங்கிறத மாதிரி வேதத்தில் ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம ஒரு சத்தியத்தை என்ன செய்ய முடியாது, நிலைநாட்ட முடியாது. அதே போல திருவெளிப்பாடு 20:12 வாசிங்கன்னா அங்கே இறந்தோரின் செயல்கள் ஒரு நூல் என்ன செய்யப்பட்டுச்சான், எழுதப்பட்டுச்சான். அந்த இறந்தோர் தேவனுக்கு முன்பாகவே நின்னாங்க. அப்ப அந்த நூல் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. அந்த நூல்ல எழுதப்பட்டதின் அடிப்படையிலே அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவருடைய செயல்பாடுகளுக்கு தக்கதாக அங்க என்ன செய்யப்பட்டது தெரியுமா, தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அப்ப பூமியிலே ஒரு மனிதர் துன்மார்க்கமாக வாழ்ந்து அவர் உத்தரிக்கும் ஸ்தலத்திலே சென்று அவர் கீழே உள்ள அந்த பூஜைகள் மூலமாக அவர் ஷிஃப்ட் ஆகிறாருன்னா இந்த வேத வசனம் என்ன செய்யும், அங்க அடிவாங்க. அந்தந்த மனிதன் இந்த பூமியிலே செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் எந்திரமா செய்ய உண்டு, அவனுக்கு நிச்சயமாக உண்டு. அதனாலதான் வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 6:2 இன்றே மீட்பு நாள்.